நமது கட்சியின் கொள்கை ஜாதி மதம் இன மொழி அரசியல் அப்பாற்பட்ட ஒரு ஆட்சி. இது கொள்கை. குறிக்கோள் 2030 மத்தியிலும் தமிழன்தான் ஆட்சி செய்ய வேண்டும். இது குறிக்கோள். லட்சியம் உண்மை, நேர்மை, சத்தியம் என்ற லட்சியத்துடன் கோட்பாடு என்பது எண்ணம், சொல், செயல். எண்ணம், சொல், செயல். இது சரியாக இருந்ததுன்னா ஒரு நாடு நன்றாக இருக்கும். நல்ல சிந்தனைகள் தான் நல்ல ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். அதே ஒரு தனி மனிதனுடைய தீய சிந்தனை தான் இப்போ உலக நாடுகள் பூரா அழிந்து கொண்டு வருகிறது. இது கலியுகம். கண்டிப்பாக இது கலியுகம். அதே நிலைக்கு வெளிநாடுகளில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு கைக்கூலிகளாக செயல்படுபவர்கள் தான் திராவிட கட்சிகள். திராவிட கட்சிகள் நம் தமிழர்களே இல்லை. தமிழர்கள் ஆள வேண்டும், தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும். எந்த காலத்துலையாவது 100 ஆண்டு காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளைக்காரன் காலத்தில் தான் சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டம் இயற்றப்படும் பொழுது தான் திராவிடர்கள் உருவானார்கள். தீய எண்ணங்களை கொண்டு திராவிட கட்சிகள் உருவாகி இதுவரைக்கும் எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. என்ன முன்னேற்றம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு கேட்டால்? பில்டிங் ஆச்சு, அதாச்சு, அதெல்லாம் இத்தனை ஆண்டுகள், 100 ஆண்டு காலத்தில் சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இன்னும் தமிழக மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவே இல்லை. எங்கே ஒரு மனிதனாவது ஒருத்தராவது நைட்டு நிம்மதியாக படுத்து காலையில் சந்தோஷமாக எழுந்திருக்கிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். கண்டிப்பாக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். சரி, வேறு எதுவும் கொண்டு போய் குற்றம் சொல்லிக்கிட்டே மற்ற கட்சிகளை ஆரம்பித்தவங்க பூரா ஆளுங்கட்சிகளையும் திராவிட கட்சிகளையும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி நான் குற்றம் சொல்லாமல் நான் என்ன செய்ய நினைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தும்.